யூபிஐ ஆப்ஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூபிஐயை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரை வச்சு ஈஸியாக நம்ம மணியை சென்ட் பண்ணிக்கவும் முடியும், ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். எந்த ஒரு சார்ஜஸுமே நமக்கு கிடையாது. டோட்டலாக ஃப்ரீ அப்படின்னு பேங்க் சைட்லேருந்து ஒரு லிமிட்டை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெய்லி 1 lakh வரைக்கும் லிமிட்டை வந்து பேங்க் சைட்லேருந்து கொடுத்துருக்கனால நமக்கு வந்து ஈஸியாகவே டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஈஸியாகவே ஒரு பேர்சனோட கனெக்ட் ஆகி நமக்கு வந்து கேஷை வந்து ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து இந்த யூபிஐக்கும் செக் வைக்கலாமா, சார்ஜஸ் பண்ணலாமா, அதாவது மொபைல் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங்கை போல ஒரு சார்ஜஸை வைக்கலாமா அப்படின்னு பேங்க் சைட்லேருந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதனால அப்படின்னு நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் போன்ற இந்த மாதிரியான சில பிரைவேட் செக்டர்ஸ் பேங்க்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூபிஐக்கு வந்து 5 rupees வச்சு சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூபிஐக்கு இவங்க எதுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரியான சில பிரைவேட் செக்டர்ஸ் பேங்க்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் வந்து தேவையில்லாத ஆஃபர்ஸுக்காக யூபிஐயை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டியான யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸில் என்ன இருக்குதுன்னா, சில நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கூப்பன் வரும், இவ்வளோ கேஷ்பேக் வரும், இவ்வளோ ரிவார்ட் வரும், இந்த மாதிரியான எக்கச்சக்க ஆஃபர்ஸை கொடுக்குறனால நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் யூபிஐயை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேங்க் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜஸ் வச்சு தான் ஆகணும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 5 ரூபா வச்சு மினிமம் வந்து பண்ணலாம் அப்படின்னு பேங்க் சைட்லேருந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, யூபிஐ பேமெண்ட்ஸுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது, இனியும் சார்ஜஸ் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி நமக்கு இந்த பிரைவேட் செக்டர்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே சார்ஜஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில யூபிஐ, எல்லா யூபிஐ ஆப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேங்கோட டைப் வச்சுருப்பாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரியான பிரைவேட் செக்டர்ஸ் பேங்க்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப் வைக்கும்போது அவங்க பேங்க்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூபிஐக்கு வந்து சார்ஜஸ் அவங்களால எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் உங்களுக்கு 20 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பேங்க் வந்து கண்டிப்பாக சார்ஜிங் ஃபீஸ் எடுக்கும் அப்படிங்கிறதே தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல பேங்க் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ, நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்க முடியாது அப்படின்னு தெளிவாகவே பேங்க் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி 20 டிரான்சாக்ஷனை மேல தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க யூபிஐக்கு சார்ஜஸ் எடுப்போம், 5 rupees ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு எடுப்போம் அப்படின்னு ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் போன்ற பல பிரைவேட் செக்டர்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சில லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்பிளேலையும் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரைலாம் 1000 ரூபாய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா 2.75 பெர் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னா 4.75 அப்படிங்கிறதே தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்குக்கு பேங்க் டிஃபர் ஆகுது. சில பேங்க் வந்து கூடுது, சில பேங்க் வந்து குறையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் எல்லாம் எக்கச்சக்க சார்ஜஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் தான் யூபிஐ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து பேமெண்ட் எல்லாமே ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும், சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாகவும் சென்ட் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கூகுள் பே, ஃபோன்பே, அதுக்கப்புறம் எம்ஐ பே, சாம்சங் பே இந்த மாதிரியான எக்கச்சக்க யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எதை யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இப்போ நீ பார்த்தீங்கன்னா 20 டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ப்ரைவேட் செக்டார்ஸ் பேங்க் எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. ப்ரைவேட் செக்டார்ஸ் பேங்க் கீப் அப் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கவர்மெண்ட்ல கீழே இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூபிஐக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அஃபிஷியல் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜஸ் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்க அவங்க சொல்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த வந்து கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான், அன்வான்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்காகவும் தான் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும், சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத
இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு ஓகே தான், இது வந்து நான் வந்து சார்ஜஸ் பண்ண ரெடி, இல்லை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை நான் கண்டிப்பாக பார்க்க விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.